வணக்கம், வணக்கம். அனைவருக்கும் இனிய வணக்கம். பொதுவா நம்ம ஒரு பழமொழி நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. "உணவே மருந்து." ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, தனியா வந்து மருந்து உட்கொள்ள வேண்டாம். நம்ம உணவு முறைய நம்ம சரிப்படுத்திக் கொண்டாலே, அதுக்கு வந்து நமக்கு வந்து மருந்தா நமக்கு வந்து பயன்பட்டு, நம்ம வந்து உடல் ஆரோக்கியத்தையும், நமக்கு வந்து புத்துணர்ச்சியையும், ஒரு நல்ல ஒரு தெம்பையும், வலிமையும் குடுக்கும். ஆனா இப்போ, அந்த பழமொழிய அப்படியே திருப்பி மாத்தி போடுங்க. "மருந்தே உணவு." நம்ம சாப்பிடுற உணவுலாம் மருந்தா நமக்கு வந்து இல்லாம, நமக்கு வந்து அது வந்து என்ன சொல்றது? தப்பான மருந்து மாரி உடல்ல வந்து தேவையில்லாத விஷயங்கள வந்து அது வந்து விளைவ ஏற்படுத்துது. முக்கியமா நம்ம இப்போ வந்து சாப்பிடும் முன் மாத்திரை, சாப்பிட்டதுக்கு அப்புறம் மாத்திரைன்னு நம்ம வந்து உணவு மாரி மருந்த சாப்பிட்டுருக்கோம். டேப்லெட்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு என்ன காரணம்? மெயினா என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து உணவு முறையில வந்து நம்ம வந்து கவனக்குறைவு ரொம்ப அதிகமா இருக்கு. நம்ம கவனமா கையாண்டு என்ன உணவ எந்த சமயத்தில எப்படி சாப்பிடணும்? எந்த அளவுல சாப்பிடணும்? யாருக்கு என்ன உணவு குடுக்கணும்? சின்ன பிள்ளைங்க, பெரிய ஆட்கள், வயசானவங்கன்னு பார்த்து பார்த்து டிராவலிங் டைம்ல சாப்பிடலாமா? இப்போ வெயில் காலம் சாப்பிடலாமா? குளிர்காலம் சாப்பிடலாமான்னு நம்ம வந்து கவனிச்சு நம்ம வந்து ரொம்ப கண்ணும் கருத்துமா நம்ம வந்து உணவு முறையை கையாள்வது மிக மிக அவசியமான ஒன்றுங்கிறத நான் வந்து பதிவு செஞ்சுக்கிறேன். ஏன்னா, நம்ம இப்போ உள்ள சிச்சுவேஷன பார்க்க நெறைய பேருக்கு வந்து சின்ன பிள்ளைகளுக்கு நெறைய பேருக்கு வந்து வயித்துப்போக்கு, உடல்ல ஒரு சில மாற்றங்கள், தேவையில்லாத உடல் உபாதைகள், வாந்திகள், தலைவலி, காய்ச்சல், தேவையில்லாத பிரச்சனை நெறைய வருது. காரணம் என்னன்னா, உணவு முறைய நம்ம வந்து சரியான விதத்தில கையாளாம இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு நம்ம வந்து பண்ற தப்பு தான். உணவுங்கிறது நமக்கு வந்து அடிப்படை, நமக்கு தேவை. நம்ம வந்து 3 வேளை உணவு சாப்பிடுறோம். ஆனா, அதுக்கு மிச்சமா நம்ம வந்து மருந்து உட்கொள்றோம். ஏன்? என்ன காரணம்னா, நமக்கு என்ன தேவைன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. கிடைக்கிறத சாப்பிடுறோம், பார்க்கிறத சாப்பிடுறோம். ஆசைப்படுறது தப்பில்லங்க. உடலுக்கு ஒத்துக்குமான்னு பார்த்துக்கணும். அளவோடு சாப்பிட்டா நமக்கு வந்து அது வந்து நமக்கு நல்லாருக்கும். அளவுக்கு மீறி போனா அதுவே விஷமா மாறிடும்னு தெரிஞ்சுக்கணும். எனவே சின்ன பிள்ளைங்களா இருக்கட்டும், பெரிய ஆட்களா இருக்கட்டும், வயசானவங்க யாரா இருந்தாலும் உணவு முறைய வந்து நம்ம வந்து சரி செய்து கொண்டு எந்த நேரத்தில எந்த உணவ உட்கொள்ள வேண்டும். இந்த காய்கறிக்கு வந்து முக்கியமா இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க. காயிலே வந்து இந்த காய் நெறைய காய் இருக்கு. அந்த காய வந்து சேர்த்து சாப்பிட்டா உடல் உபாதைகள் ஏற்படும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனா மீன் குழம்பு சாப்பிடும்போது தயிர் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அது ஒத்துக்காதும்பாங்க. அது மாரி வந்து முருங்கைக்கீரை சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு நல்லது. ஆனா நைட் சாப்பிடக்கூடாது. நைட் சாப்பிட்டா நமக்கு ஒத்துக்காது. இப்படி பலவிதமான நெறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. நம்ம அத தெரிஞ்சு, அறிஞ்சு, புரிஞ்சு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, உடல்ல நம்ம ஆரோக்கியமும், மனசுல தெம்பும், வாழ்க்கையும் மகிழ்ச்சியா நம்ம சுத்தி உள்ளவங்களும் ஹேப்பியா இருப்பாங்க. எனவே உணவு பழக்கத்த வந்து மாத்துங்க. நல்ல முறையா கொண்டு போங்க. அதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். முக்கியமா சொல்றேன், காய்கறி, பழங்கள் அதிகமா சாப்பிடுங்க. ஃப்ரெஷ் ஜூஸ் குடிங்க. கூல் ட்ரிங்க்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. இதுதான் நான் சொல்ல வேண்டிய வந்து இப்ப நெறைய பேருக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான பதிவு. ஏன்னா வந்து, இப்ப நம்ம வந்து கரும்பு ஜூஸ், இளநீ இதெல்லாம் வந்து உடலுக்கு ரொம்ப நம்ம ஆரோக்கியமானது. அத விட்டு ரூ. 10 பாட்டில்ல குடிக்கும். குடிக்கக்கூடாதுன்னு சொல்லல. அதிகமா குடிக்காதீங்க. கம்மியா குடிங்க. கரும்பு சாறு, இளநீ யூஸ் பண்ணுங்க. ஆரோக்கியமா இருங்க. ஹேப்பியா இருங்க. பாய். அன்பரக்கன்.